விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக தற்போது 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக இதுவரை 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் கள்ளச்சாராயத்தில் கலக்கப்படும் மெத்தனாலை சப்ளை செய்த வழக்கில் சின்னச்சேலத்தைச் சேர்ந்த ராமர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலியான பில் தயாரித்து மெத்தனால் வாங்கியது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த உயிரிழப்பு குறித்து தற்போது 3 பேர் மீது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சின்னதுரையிடம் இருந்து பெற்ற மெத்தனாலை கலந்த கள்ளச்சாராயத்தை கச்சலாபாளையத்தில் ராமன் விற்றிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தற்போது 3 பேர் மீது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போலி பில் தயாரித்து அதன் மூலம் மெத்தனாலை வாங்கியிருக்கின்றனர். ஏற்கனவே கைதான சின்னதுரை, ஜோசப் ராஜ் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ராமன் மீது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சின்னத்துரை, ஜோசப் ராஜ் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராமன் மீது தற்போது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக இதுவரை 2 வழக்குகளை சிபிசிஐடி காவல்துறை தற்போது பதிவு செய்திருக்கின்றது. போலியான பில்லை தயாரித்து இந்த மெத்தனாலை அவர்கள் வாங்கியிருக்கின்றனர். விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக இதுவரை 2 வழக்குகளை சிபிசிஐடி ஆனது பதிவு செய்திருக்கிறது. கள்ளச்சாராயத்தில் கலக்கப்படும் மெத்தனாலை சப்ளை செய்த வழக்கில் சின்னச்சேலத்தை சேர்ந்த ராமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சின்னத்துறையிடமிருந்து பெற்ற மெத்தனாலை கலந்த கள்ளச்சாராயத்தை கச்சிதாபாளையத்தில் ராமன் விற்றிருப்பதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் மெத்தனாலை அவர்கள் போலி பில் தயாரித்து வாங்கியிருக்கின்றனர். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடன் சேர்த்து 3 பேர் மீதும் தற்போது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சின்னதுரையிடமிருந்து பெற்ற மெத்தனாலை கலந்த கள்ளச்சாராயத்தை கச்சிராபாளையத்தில் ராமன் விற்றிருக்கிறார். ஏற்கனவே கைதான சின்னதுரை, ஜோசப் ராஜ் மற்றும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராமன் ஆகிய 3 மீதும் கொலை வழக்கானது தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2 வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்திருக்கின்றனர். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராமன் மற்றும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருவரையும் சேர்த்து அவர் 3 பேர் மீதும் கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போலி பில் மூலம் மெத்தனால் வாங்கி அதனை சப்ளை செய்திருந்த நிலையில் தற்போது இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. கள்ளச்சாராயத்தில் கலக்கப்படும் மெத்தனாலை சப்ளை செய்த வழக்கில் சின்னச்சேலத்தை சேர்ந்த ராமன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 பேர் மீதும் தற்போது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.